ரஞ்சித் அவரோட படம் வேற ஒரு ஆமா, ஸ்டைல், வேற genre ஒரு இருக்கும். அப்ரோச், வேற ட்ரீட்மெண்ட்ல இருக்கும். ஆமா. இது டோட்டலா வேற ஒரு ஓகே ஸ்டைல்ல இருக்கும். இது நம்ம அந்த ஒரு ஸ்டைல்ல காலா கபாலி மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியது இல்ல. ஓகே இது வேற ஒரு ஏரியால வேற ட்ரீட்மெண்டா இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு 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 நல்ல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் குட்டா இருக்கிற மாதிரி படமா தான் இருக்குங்கிறது வந்த தகவல். நான் வந்து ஞானவேல் அவர்களை பெருசா நம்புறேன். எனக்கு அவரோட பர்சனலி எனக்கு அவர் கூட நம்ம பேசிட்டு கூட அவர் மேல ஒரு பெரிய அன்பும் நேசம் எனக்கு உண்டு. கண்டிப்பா ஒரு ஒரு அற்புதமான படமா தான் இந்த படம். ஒரு நல்ல எசன்ஸ் இருக்கக்கூடிய சோஷியலி ரெஸ்பான்சிபிளான படம் தான் எடுப்பார். ஓகேவா? சும்மா போயிட்டு ஒரு ஒரு கமர்ஷியல் படம் ரஜினி வச்சு பண்றோங்கிறதுக்காக ஒரு ஒரு மசாலா படம், மாஸ் மசாலா படம்லாம் அவர் பண்ணவே மாட்டார். அதுக்கான நீட் அவருக்கு இல்லை. அப்படிலாம் பண்ணி தான் பண்ணணுங்கிறது தான் அவசியம் இல்லை. ரஜினி சாரை இந்த இப்படியான ஒரு சப்ஜெக்ட்ல கொண்டு வந்து வேற மாதிரியான ஒரு படமா அது இருக்குங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம அப்படி ஒரு ஒரு ரஞ்சித் கிட்ட இருந்து ஒரு சீரியஸான படம் வருது. அந்த சீரியஸ் டோன் இல்லாம இது வேற ஒரு டோன்ல இருக்கும். ஒரு ஒரு மாஸ் மசாலா படமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எலிமெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி இருக்கும். அதுக்கான ஃபைட் சீக்வன்ஸோ நல்ல சீக்வன்ஸ்லாம் இருக்கும். பட் படமா வேற மாதிரி படமா தான் இருக்கும்.